Good morning, students. Today, accountancy class. We are going to continue with the Unit 3 accounting equation. Today, I am going to work out exercise 4 for you. In the previous class, we have learnt exercise 2 and 3. And here we are going to begin with exercise 4, students. See here, the question is here, and the presentation I have given it here already. In this form also you can write the question, children, as well as make your presentation. This will once again simplify your work. You got me, students? So it is due to that I have written like this. Now see here, you wanted to read the sum and then write the headings first. Okay, so when you read the sum only, you will come to know what are the assets, what are the liabilities. Okay, நீ அப்போ ஹெட்டிங் வந்து இந்த மாதிரி எழுதிக்கணும், அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இந்த புக்ஸ் ஆஃப் சுனில் அப்படின்னு எழுதிக்கணும். இங்கே வந்து டிரான்சாக்ஷன், அசெட்ஸ், கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ். இப்போ அசெட்ஸில் வந்து நமக்கு என்னென்ன அசெட்ஸ் எழுதணும் அப்படின்றத வந்து நீங்கள் கொஸ்டினை ரீட் பண்ணால் தான் தெரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு ரஃப்பாக ஒரு பிளேஸில் உங்களுக்கு வந்து என்னென்ன அசெட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி மைண்டில் நீங்கள் எழுதிக்கலாம். மைண்டில் கால்குலேட் பண்ணிட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் பேப்பரில். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சுனில் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் ருபீஸ் 1,40,000, கேஷ் குட்ஸ் ஒர்த் ருபீஸ் 60,000 அப்படின்னும் போது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 2 அக்கௌண்ட்டுன்னு மிஸ் சொல்லியிருக்கேன். ஸோ கேஷ் வந்தால் ஸ்டார்டட் பிஸ்னஸ் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் எஃபெக்ட் ஆகும், கேபிட்டல் அக்கௌண்ட் எஃபெக்ட் ஆகும் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா குட்ஸ். ஸோ குட்ஸும் வந்து இங்கேயே ஓப்பன் ஆகிடுது. ஸோ கேஷ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து போட வேண்டியது ஸ்டாக் அக்கௌண்ட். ஏன்னா குட்ஸ் அப்படின்னும் போது மிஸ் ஸ்டாக் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து பாருங்கள், பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் பை கேஷ் அப்படின்னும் போது இங்கே 2 அக்கௌண்ட் எது எஃபெக்ட் ஆகுது? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஒன்று, கேஷ் அக்கௌண்ட் ஒன்று. கேஷ் அக்கௌண்ட் நமக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியது ஃபர்னிச்சர். ஸோ நீங்கள் கேஷ் போட்டிங்க, நீங்கள் குட்ஸை பார்த்து இங்கே ஸ்டாக் போட்டிங்க, அடுத்து ட்ரான்சாக்ஷன்லேயே ஃபர்னிச்சர் போட்டு ப்ளஸ் ஃபர்னிச்சர் போட்டிங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பாருங்கள், டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் இருக்குது. எகெயின் நீங்கள் வந்து பார்த்தோம்னா டெப்ரிசியேஷன் மிஸ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், டெபாசிட்டட் இன் பேங்க் ருபீஸ் 40,000. டெபாசிட்டட் அப்படின்னா என்ன டெபாசிட் பண்ணுவோம்? கேஷ் தான் டெபாசிட் பண்ணுவோம் பேங்க்கில் போய் இல்லையா? ஸோ கேஷ் அக்கௌண்ட் இங்கே ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியது பேங்க் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடணும். பேட் இபி த்ரூ நெட் பேங்கிங். இந்த டிரான்சாக்ஷனில் இபி வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம இங்கே எழுத மாட்டோம். நெட் பேங்கிங் அப்படின்னா த்ரூ பேங்க்கு, ஆனால் பேங்க் அக்கௌண்ட் நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டோம். குட்ஸ் சோல்ட் டு ரவி காஸ்டிங் ருபீஸ் 10,000 ஃபார் ருபீஸ் 15,000 அப்படி இருக்கு இல்லையா? இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். யாருக்கு சேல்ஸ் பண்ணுறோம்? ரவிக்கு. இங்கே கேஷ் ட்ரான்சாக்ஷனே இல்லை. அப்போ ரவி வந்து யாராக இருக்கும் நமக்கு? when we make sales for credit, debtor will enter into our account. debtors, நம்ம யாருக்கு கடனுக்கு விற்கிறோமோ those parties are called as debtors. நம்ம யாருக்கிட்டேருந்து கடன் வாங்குகிறோமோ those parties are called as creditors. Okay students? Okay, இப்போ goods returned by Ravi ருபீஸ் 5,000 காஸ்டிங் இது இருக்குது. ஸோ குட்ஸ் ரிட்டர்ன் பை ரவி அப்படின்னும் போது ஒன்ஸ் அகெயின் நமக்கு குட்ஸு உள்ளே வந்தது ஸ்டாக்கில் எஃபெக்ட் ஆகும். ஸோ இப்படி நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத யூ கெட் இன் டு யுவர் நாலேஜ். அண்ட் யூ சி ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் பார்த்தோம்னா கேபிட்டல் ப்ளஸ் கிரெடிட்டார்ஸ் இருக்கும். லைபிலிட்டிஸ் என்னது? கிரெடிட்டார்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இப்போ கொஸ்டின் நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு you have entered the assets equal to left hand side and equal to right hand side நீங்கள் fill up பண்ணிட்டீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள், மிஸ் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினை அப்படியே இங்கே வந்து காப்பி பண்ணியிருக்கேன். எப்படி காப்பி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதுக்கப்புறம் ஈக்குவேஷன், கொஸ்டின் தென் ஈக்குவேஷன், கொஸ்டின் ஈக்குவேஷன். இந்த ஃபார்மில் மிஸ் ஆல்ரெடி கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு
இந்த மாதிரி எழுதிட்டேன். இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம ஜஸ்ட்டு இந்த கொஸ்டினை ரீட் பண்ணுறோம், அமௌண்ட்டை ஃபில்அப் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ ஒர்க் வில் பி minimized. You got me, students? Now I am going to read the question and fill up the amount. You see? Now see here, students, the first transaction, Sunil started business with cash and goods. அப்படின்னும் போது you want to account in the cash account as well as in the stock account. Then you want to write in the capital account and then bring down the equation. You got me, students? Now see here, students, I have brought down the equation. I have entered and then I have brought down the equation. Now read the second question. Purchased furniture by cash. That means cash will get reduced and you want to account it in the furniture also. What is the amount? 20,000. Okay, now see how I write. Now see here, students, I have entered minus 20,000 in furniture, sorry, in cash. Furniture I have accounted 20,000 and I have brought down the equation. So cash இப்போ நம்மக்கிட்ட 1,20,000 இருக்குது, ஸ்டாக் 60,000 இருக்குது, furniture 20,000 இருக்குது, capital 2 lakhs இருக்குது. Okay, now we are going to the next transaction, depreciation on furniture. So furniture depreciation அப்படின்னும் போது I'll tell you what is this depreciation. Depreciation அப்படின்னா wear and tear of the asset. Okay, அதாவது நம்ம ஒரு அசெட்ஸை யூஸ் பண்ணும் போது என்னாகும், இட் வில் கெட் டேமேஜ், இஸ்ன்ட் இட் நாட்? இப்போ உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 வீலர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 2 வீலரை வாங்கும் போது புதுசாக இருக்கும், நீட்டாக இருக்கும். பட் ஆஸ் டேஸ் கோஸ் பை when you start using it, what will happen? Its appearance will get decreased, isn't it? The paint may go and its functions may not work properly, isn't it not? Okay, now you wanted to sell that vehicle. Is it possible to sell it at the original cost? No, isn't it? Okay, now what the person who comes and asks you the rate will do? நீ வந்து 60,000க்கு ஒரு ஃபர்னிச்சர் ஒரு 2 வீலர் வாங்கியிருந்த அப்படின்னா இப்போ அவன் வந்து பார்ப்பான், அந்த வெஹிக்கிளோட கண்டிஷன் எல்லாம் பார்த்துட்டு he will tell it is worth only 20,000, isn't it? அப்போ நீ 60,000க்கு வாங்கின பொருள் 20,000க்கு தான் அன்றைக்கி டேட்டில் மார்க்கெட்டில் விலை போகுது அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் 40,000 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் டெப்ரிசியேஷன். ஓகே, அதாவது டு தட் எக்ஸ்டென்ட் த வெஹிக்கல் ஹஸ் காட் டேமேஜ். அவன் பார்ப்பான் பெயிண்ட்டு, கியரு, இசன்ட் இட் நாட், சீட்டு, டயரு, இதெல்லாம் பார்த்து அவன் என்ன பண்ணுவான், ஒவ்வொன்றுத்துக்கும் அதோட வேல்யூ டிக்ரீஸ் பண்ணி டோட்டலாக இவ்வளோ வந்து டெப்ரிசியேஷன் வேல்யூ ஆகிருக்கு, அதனால் ஐ கேன் பே ஒன்லி 20,000 அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் ஹூ இஸ் கம் டு பை த வெஹிக்கல் வில் டெல் யூ இல்லையா. ஸோ இதுதான் வந்து டெப்ரிசியேஷன். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் வேர் அண்ட் டேர். ஸோ இது வந்து வெஹிக்கலுக்கு மாத்திரம் அப்ளிகபிள் இல்லை, நீங்கள் ஃபர்னிச்சர் எடுத்துக்கலாம், பில்டிங் எடுத்துக்கலாம், லேண்ட் எடுத்துக்கலாம், வாட் எவர் த அசெட்ஸ் ஆர், இட் வில் அண்டர்கோ டெப்ரிசியேஷன் வேல்யூ. ஓகே, நம்மளோட சேர், டேபிள், டெஸ்க், பெஞ்ச், கம்ப்யூட்டர்ஸ், televisions, mobile phones, everything is in as the same consideration. Okay students, depreciation must be considered and then you have to calculate the value of the asset. You got me students? ஓகே, இப்போ அப்படிப்பட்ட ஒரு டெப்ரிசியேஷன் வந்து நமக்கு வந்து என்னது, லாஸ். இப்போ நீ 60,000க்கு வாங்கின 2 வீலரை வந்து இப்போ நீ எவ்வளோத்துக்கு நீ விற்க முடியுது, 20,000. அப்போ இந்த 40,000 வந்து என்னாச்சு, உனக்கு லாஸ் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம டெப்ரிசியேஷன் வேல்யூ. அப்போ டெப்ரிசியேஷன் லாஸ்ன்றது வந்து இப்போ லாஸ் அப்படின்னா மிஸ் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம வந்து கேபிட்டலில் எஃபெக்ட் கொடுக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, அதே நேரத்தில் இப்போ ஃபர்னிச்சர் வேல்யூ எவ்வளோ இருக்குது, 20,000 இருக்குது. இவன் என்ன சொல்கிறாங்க, 20,000ல் 500 rupees வந்து டெப்ரிஷியேட் ஆகிருக்கு, சாரி 800 rupees வந்து டெப்ரிசியேஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த 800 rupees நம்ம என்ன பண்ணோம், ஃபர்னிச்சர்லேருந்து ரெடியூஸ் பண்ணி காட்டணும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், now next transaction, deposited in bank. Okay, so what does it mean? You're depositing cash in the bank. How much? 40,000. You got me students? Okay, now you see here is the equation க்கு அப்புறம் நம்ம deposited in bank இந்த கொஸ்டினை வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ what you will get children, 40,000 கேஷில் இருந்து மைனஸ் கொடுத்துருங்க and then பேங்க்கில் வந்து 40,000 ஆட் கொடுத்துருங்க. Okay students? Okay, so 2 transactions, the remaining all you can put dash and bring down the equation.
Students, now see the next transaction. Paid electricity bill through net banking. Okay, so what you are doing, you are paying electricity bill. So now what do you have to do? That is bank account will get reduced because you are paying EB through bank. So what is the EB amount? 500 rupees. So 500 will reduce from the bank. So EB is a expense for us, so it will get reduced in the capital also. So bankல வந்து 500 minus பண்ணி capitalலையும் 500 minus பண்ணி equation கீழே கொண்டு வா. Students, now I have brought down the equation, you see. Now I am going to write the next question. Sold goods to Ravi costing rupees 10,000 for 15,000. Okay, sold goods to Ravi. அப்போ ரவி யார்? நம்மளோட debtor. ஓகே, ஏன்னா இங்கே கேஷ் ட்ரான்சாக்ஷனே இல்லை. ஸோ இட் இஸ் அஸ்யூம் தட் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன். அது மாத்திரம் இல்லை, இப்போ சோல்ட் குட்ஸ் டூன்னு போட்டு யாராவது இங்கே பர்சனோட பேர் போட்டிருந்தாங்கன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் இட் இஸ் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன். கேஷுன்ற அந்த வேர்டே இல்லை அப்படின்னாலும் கிரெடிட் ட்ரான்சாக்ஷனை நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து சோல்டு குட்ஸ் அப்படின்னும் போது நம்மளோட ஸ்டாக்லேருந்து அமௌண்ட் லெஸ் ஆகும். எப்போவுமே ஸ்டாக்லேருந்து லெஸ் பண்ணும்போது காஸ்ட் ப்ரைஸை தான் லெஸ் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சேல்ஸ் ப்ரைஸ் வந்து பார்ட்டி அக்கௌண்ட்டில் போடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. ஸோ நவ் வாட் யூ வில் டூ இஸ் தட் சோல்ட் குட்ஸ் டு ரவிக்கு வந்து இங்கே வந்து காஸ்ட்டில் வந்து மைனஸ் ஒரு 10,000 வந்து காஸ்ட்லேருந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் வந்து டெப்டர் அக்கௌண்ட் எவ்வளோ? இங்கே வந்து 15,000 டெப்டர் வந்து உங்களுக்கு கொடுக்கணும், அதை அக்கௌண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 10,000 ஒர்த் ஆஃப் குட்ஸை வந்து நம்ம 15,000க்கு விற்கிறோம் இல்லையா? அப்போ அதில் வந்து நமக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஸோ ப்ராஃபிட் வந்து 5,000 ருபீஸை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க கேபிட்டலோட. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? the rest all items you can put dash like this or 0 like this and then you can bring down the equation. ஓகே, அப்போ இங்கே ஈக்குவேஷன் வந்து கேஷில் நமக்கு எவ்வளோ இருக்குது? 80,000 அப்படியே இருக்குது. இங்கே 60லேருந்து 10 போச்சுன்னா 50,000 ஆயிரும். 19,200 ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அப்படியே கீழே கொண்டு வரணும். பேங்க் அக்கௌண்ட் 39,500 யூ ஹாவ் டு பிரிங் இட் டவுன். இப்போ டெப்டர் வந்து 15,000, இட் பிகேம் 15,000 அண்ட் தென் ஈக்குவல் டு ஹியர் 1,98,700 ப்ளஸ் 5,000. ஸோ ப்ளஸ் 5,000 when you do you get 2,03,700, isn't it? ஓகே, ஸோ ப்ளஸ் போட்டு இங்கே கிரெடிட்டர்ஸில் டேஷ் போட்டுக்கோங்க. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ வாண்ட் டு டூ. நெக்ஸ்ட் இஸ் தட் லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன், குட்ஸ் ரிட்டர்ன்டு பை ரவி rupees 5,000 costing rupees 4,000. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஹியர் வாட் இஸ் ஹேப்பனிங்? குட்ஸ் இஸ் ரிட்டர்ன் பை ரவி. அப்போ இந்த 5,000 ஒர்த் ஆஃப் குட்ஸ் வந்து என்ன ஆகும்? ஸ்டாக்கில் வந்து இங்கே ஆட் ஆயிரும் இல்லையா? ஸோ ஸ்டாக்கில் வந்து ப்ளஸ் 5,000 ஆட் பண்ணிடுங்க. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் வேர் யூ வாண்ட் டு கிவ் இஃபெக்ட்னா, இப்போ இந்த 4th ஆஃப் டெப்டர் வந்து நமக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 15,000 கொடுக்கணும் இல்லையா? இந்த 15,000ல் 5,000 வேல்யூ ஆஃப் குட்ஸ் வந்து அவன் ரிட்டர்ன் பண்ணுறதுனால கொடுக்க மாட்டான் அமௌண்ட்டு. அப்போது இங்கேயும் வந்து 5,000 வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், why? Because means this amount will not come for us. You got me students? Okay, so next is that you can put dash and then you can bring down the equation. You got me students? So that is here 80,000, here it will become 55,000. Next is that here 18, isn't it? So how much you get? 19,200 already it is there. So 19,200 you can write, and here you get 39,500 you get. Okay, and here you get 10,000 rupees. You got me students? And then here you are getting 2,03,700. Okay, so likewise you can do. Okay, now next is that you have brought down the equation. Now you add the total asset side and total liability side. Your amount should be correct. Now say here students, after totaling, asset side you are getting 2,03,700 and liability side you are getting 2,03,700. Okay, so this shows that your accounting equation is correct. Hope you understood this sum. Thank you students.